ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாமா? மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செய்யலாங்க. அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தாங்க புரியும். அப்போ தான் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க முடியுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ சிக்கன் மட்டன் எது எடுத்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் தாங்க நான் கழுவி செய்வேன். ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் கழுவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பா இருக்கட்டும், பிரியாணி இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், எது செஞ்சாலிங்க. நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம், கால் வாங்கிட்டு வந்தோம், எல்லாமே வச்சுருக்கோங்க. பாதி லெமன், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கழுவி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை. சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 3 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க. சின்ன கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயங்க. இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்து இது போல் நீங்கள் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்குங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வந்திருக்குங்க வெங்காயம். நீங்களே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் கடையில் வாங்கின பேக்கெட் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கடையில் வாங்கியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய்க்குள்ளேயே. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இது கூடவே நம்ம கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்குங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் போல் நீங்கள் வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட வாசனை எல்லாமே போகுங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் போல் கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சுருக்கு. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கனோட கால் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் எல்லாமே போட்டாச்சு. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மசாலா எல்லா சிக்கன் கூடயும் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்களும் கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை ஃபுல்லாகவே கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க.
இப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கனை அப்படியே வதக்கி விடலாங்க. நீங்களே பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்படியே நான் வதக்கி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கி வரும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்படியே நீங்கள் வதக்கி விடுங்க. 10 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா 3/4 வாசி வெந்து வருங்க. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விடுங்க, தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றாமல். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 3/4 வாசி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக காரமும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாகவே நான் கலக்கி விட்டாச்சுங்க. நம்ம கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுன்னா போதுங்க. சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிருங்க. நீங்களே பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய கொதியாக கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான கிரேவி தாங்க, ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று, நம்ம மசாலா குழம்பு வச்சா 3 நேரம் சாப்பிட்லாம். மசாலா குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரே ஒரு நேரம் மட்டும்தாங்க வரும். தண்ணி ஃபுல்லாகவே கெட்டியாயிடுச்சு. நீங்களே பாருங்கள். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவிங்க, எந்தவித மசாலா சேர்க்காம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் சிக்கன் இருந்தால் இப்போயே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து சுட சுட ரைஸ் போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு கூடவே ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.